பெரம்பூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், பெரம்பூர். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இது பெரம்பூர் மற்றும் அன்னை டிவி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம வந்து சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்களை வந்து மார்கழி மாதத்தில் பேசிகிட்டே இருந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து தை திருநாள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால்பதம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இந்த தை திருநாளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோலம் போட்டது இல்லாமல் அதோட முக்கியத்துவம் பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கோலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தை திருநாள் அப்படின்ற ஒரு விஷயம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வருஷம் பிறந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்கக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். பார்வதி அம்மா. ஓகே, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கீங்க. ஓகே. ஸோ கோலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்துலேயும் தாண்டி இன்றைக்கி தை திருநாள் வந்துருச்சு இல்லையா? இன்றைக்கி ஏன் கோலம் போடுறீங்க? பொங்கல் திருநாள்ன்றதுக்காக. பொங்கல் திருநாள் அப்படின்றதுக்காக. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு திருநாள், பொங்கல் திருநாளில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லை. ஓகே, சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மோகனா. மோகனா. ஓகே, சூப்பருங்க. அப்படியே பொங்கல் திருநாள் அப்படியே பொங்கி வருது பாருங்க, அப்படியே மோகனான்னு சொல்லும் போதே. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் திருநாள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது என்ன சொல்வீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். எல்லாரும். ஓகே, நீங்கள்? நானும் நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன். எல்லாரும் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக. ஓகே, சூப்பருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விஷயம். பொங்கலுக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு ஹாப்பி பொங்கல். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தை திருநாள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோலம் அப்படின்றதுல எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? நல்ல நாள்ன்னும் போது போட்டால் ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி பொங்கும். பொங்கலுக்கு வந்து இன்னும் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்றனால. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். ரேகா. சாரி, ரேகா. ஓகே, ரேகா அப்படின்றவங்க ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள்? அப்படிலாம் இல்லை, இப்போ தான் சிரிப்பே வருது. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள். பொங்கல் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்குற அந்த ஒரு பானை விஷயங்கள் நிறைய இருக்குல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச பொங்கலில் நீங்கள் புதுசாக, அதாவது உங்கள் முன்னோர்களோ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்களோ யாருனா இருப்பாங்கள்ல, பொங்கல்னால் இதுதான் அப்படின்றது வந்து எதை சொல்வீங்க? என்ன பொங்க வச்சோமா, பொங்கிச்சா, அதை சாப்பிட்டோமா, இன்னி நாளை முடிச்சோமா அப்படின்றது தான் நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இன்னும் புதுசாக கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்காங்க. சரி, நீங்கள் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை வச்ச ஒரு விஷயம். ஹாப்பி பொங்கல், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஹாப்பி பொங்கல், அவ்வளோதான். அதோட நீ வந்து எதை கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. சாந்தி. ஹாப்பி பொங்கல். மார்கழி மாதம் 30 நாள் வந்து நம்ம வந்து ஆண்டாளுக்கு வந்து திருப்பாவையெல்லாம் படித்து, திருவம்பாவையெல்லாம் படித்து வீட்டில் வாசலில் அழகாக கோலம் போட்டு, அந்த காலத்தில் வந்து ஆண்டாள் வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அதை வந்து இந்த காலத்து பெண்கள் எல்லாரும் முக்கால்வாசி பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி சூரியனோட பொங்கல்ன்றதால காலையில் 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பொங்கல் வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வழக்கப்படி காலையில் 4:30 மணிக்கெல்லாம் நாங்கள் பொங்கல் வச்சு 5:45 இது பண்ணிவிட்டு 7 மணிக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் நான் கோவிலுக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கேன். அவ்வளோதான். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அவ்வளோ, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். கேள்வி கேட்கறது நானே கிளியரன்ஸாக எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு ஹாப்பி பொங்கலும் முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். பொங்கல் சாப்பிட்டீங்களா? ஓகே, சாப்பிட்டே வந்தாச்சு. சூரிய பொங்கலே சாப்பிட்டாச்சு. சூரிய பொங்கலை எல்லா காய்கறியும் போட்டு, உப்பு போடாத, மிளகாத்தூள் உப்பு எதுவுமே போட மாட்டோம். அதுவும் முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு ஆமாம் 4:30 நாங்கள் எப்பவுமே பொங்கல் பொங்கிடுவோம். இன்னைக்கு 6:07ன்றதால 7 மணிக்கா வச்சு சாமி 7:30 மணிக்கு மேலே வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு முருகனை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இங்கே பொங்கல் வைக்க போகிறோம். கோவிலில் பொங்கல் வைப்போம். முருகர் பாட்டு, விநாயகர் பாட்டு, அம்மன் பாட்டு எல்லாம் பாடிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், திரியம் சமைச்சு அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களுக்கு வச்சு சாமி கும்பிட்டு படையல் போட்டு எல்லாம் கும்பிடுவோங்களே, அதெல்லாம் நாங்கள் திரியம் செய்வோம். திரும்பியும் பண்ணுவோம். திரியம், சக்கரை பொங்கல், சுண்டல், வடை, அப்புறமா வந்து பாயசம், அப்புறமா வந்து சாம்பார், பொரியல்,
எல்லாம் செய்து ஆமாம் எல்லாம் செய்து சாமிக்கு நடு வீட்லேயும் கும்பிடுவோம். அப்புறம் முன்னோர்களுக்கு வந்து துணி வச்சு அவங்களுக்கும் கும்பிடுவோம். அவ்வளோதான், போதும் போதும் போதும். எல்லாருக்கும் அவ்வளோதான், எல்லாமே சொல்லியாச்சு. அதுபோல் எல்லா மக்களும் செய்தால் எல்லாருக்கும் நல்லா சுபிட்சமாக இருக்கும். ஆமாம், சுபிட்சமாக இருக்கும். அப்படியே வந்து உங்கள் வீட்டு பொங்கலையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் சுபிட்சமாக இருக்கும். நாங்கள் இன்னும் தெம்பா பேசுவோம்னு நினைக்கிறேன். எங்கம்மா போயிட்டீங்க? வாங்கம்மா. நம்ம வீட்டு பொங்கல் எல்லாருக்கும் கொடுக்கலாம். என்ன சொல்கிறாங்க, நாங்களே பொங்கல் செய்தோம், சுகர் பேஷண்ட்டு, பொங்கல் எங்கெங்கே இதுன்றதுன்னு சும்மா யார் வீட்டுக்காவது ஒரு வீட்டுக்கு கொடுத்துருவோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பொங்கல். இவங்க வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் சூரியன் உதிக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதை முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பருங்க. ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஜிஆர்டி போயிருக்கோம், வண்ணாமன் நகர் ஜிஆர்டிக்கு தான் போயிருக்கோம். என்ன வாங்கினீங்க? நாங்களா என் பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா நகையும் அங்கே தான் வாங்கினோம். எல்லாமே அங்கே தான் வாங்க. எப்போவுமே நாங்கள் வாங்குறது ஜிஆர்டி அண்ணா நகர் தான். டி நகர் வேறு எங்கேயும் போக மாட்டோம், நேராக அண்ணா நகர் தான். ஏரியாக்கு நாங்கள் வந்து இப்போ பெரம்பூருக்கே வந்திருக்கோம். பெரம்பூருக்கு பெரம்பூர் கம்மியாக இருந்தால் வாங்கலாம், விலை அதிகமாக ஏறிக்கிட்டே போகுது, எங்கே வாங்குறது? ஆமாம், ரேட்டு. தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கிறோம். ஓகேங்க, சூப்பருங்க. தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து வாங்குங்க. நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஜிஆர்டி போயிருக்கீங்களா? இல்லைங்க, நீங்கள் என்கிட்ட வரவே வராதிங்க அப்படின்றாங்க. நீங்கள் போயிருக்கீங்களா? பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள்? நாங்கள் போயிருக்கீங்க. ஓகே. இப்போ பாருங்க, ரொம்ப பளிச்சு அப்படியே அழகாக சொல்கிறாங்க. போயிருக்கீங்க, என்ன போயிருக்கோம்? நகை வாங்கியிருக்கோம், நெக்லஸ். அங்கே போய் என்ன வாங்க முடியும்? நகை தானே வாங்க முடியும். நெக்லஸ், இந்த நெக்லஸ் வாங்கணும். இன்னும் பாப்பாவுக்கு ப்ரேஸ்லெட்டு, செயின் எல்லாம் வாங்கினாங்க. எல்லாமே இருக்குது. பாப்பா போட்டிருக்கா, அது பொங்கல் அன்னைக்கு போட்டிருக்கா. ஓகே, சூப்பருங்க. நம்மளுக்கு போகும்போது கொஞ்சம் பார்சல் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி பெரம்பூர் ஜிஆர்டி பக்கத்துலேயே இருக்குது. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களும் வந்து நம்ம ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த தை திருநாள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அமையணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண இவங்களுக்காக நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோ, மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோ, மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோ, நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ, எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ, உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் கனவும் எங்கள் கனவே, உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோ, மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோ, மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோ, நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. ஸோ இந்த தை திருநாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துர்கா காலனி ஒன்றா தெருவில் தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து நம்மக்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து ரொம்ப சிறப்பாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்களும் வந்து இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா பகிரும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ என்ன எப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்டையும் கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். லதா. லதா, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? வீட்டில் தான் இருக்கீங்க. ஓகே. ஸோ கோலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவமாக நம்ம வந்து பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த தை திருநாள் அப்படின்ற போது வருஷமே புதுசாக பிறந்திருக்குல்ல. ஸோ இந்த மார்கழி முடிஞ்சு தை திருநாள் பிறக்கும் போது அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் என்ன சொல்கிறது, எல்லாரும் நல்லா இருக்கணும், ஊரும் நல்லா இருக்கணும், உலகமும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். நாடும் நல்லா இருக்கணும். ஓகே, எல்லாரும் நல்லா இருந்தால்
எல்லாருக்கும் நல்லது. சூப்பருங்க. ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் இப்போ பக்கத்தில் இருக்கிறவனே நல்லா இருக்கிறானு தெரிய மாட்டேங்குது. நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. தை திருநாளில் வந்து நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நீங்கள் தான் சொல்லணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாருமே நல்ல மனுஷாலாம் வாழ கற்றுக்கணும். வாய்ப்பு இல்லை வேற. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புறம் பேசாமல் இருக்கணும். புறம் பேசவே கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் பேசவே கூடாது. ஆமாம். அப்புறம் முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுறது தான் புறம் பேசுறதுன்னுவாங்க. அதை பேசவே வருது. அதாவது போகியில எல்லாத்தையும் போட்டு புதைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம். இவங்க வந்து தை திருநாளில் வந்து ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் வந்து அதனால யார் எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் எல்லாரும் ஒரு மக்கள் ஆமாம் எந்த ஜாதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடி மகிழ்கிறது தான் பொங்கல். சூப்பருங்க. அதாவது எல்லாரும் ஒன்று கூடி ரோட்ல போறியா வா 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 நில்லு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒன்று கூடி அரவணைத்து அந்த ஒரு நாள் மட்டும்தான். நீங்க பாட்டுக்கு எல்லா நாளையும் வந்து வாங்க பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி எந்த நாளில் வந்தாலும் எங்களால் பழையது சாப்பிட்டா கூட அதை நாங்கள் கொடுத்துட்டு சாப்பிட்ற ஆள். அதே பார்த்துட்டு இருக்க மக்களே, இந்த முகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதாவது என்ன தெரு இது? துர்கா காலனி 1வது தெருவில், அதாவது கொளத்தூர்ல துர்கா காலனி யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. அதில் 1வது தெருவுக்கு இங்கே வந்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாசல் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, 3 வேளை சாப்பாடு இங்கே ரெடியாக இருக்கும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளும் வந்து இங்கே தீர்க்கப்படும். நீங்கள் இவங்களை கான்டாக்ட் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய தேவைப்படுது. நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேர்? மல்லிகா. மக்கள் பார்த்து சொல்லுங்க. மல்லிகா. எத்தனை வாட்டி? ஓகே, என்ன பண்ண வீட்டில் ஹவுஸ் துணி மிஷின் துணி தைக்கிறேன். துணி தைக்கிறீங்க? ஆமாம். ஓகே, சூப்பருங்க. செம்மங்க. இப்போ துணிலாம் தைக்கும் போது நிறைய சேலஞ்சிங்லாம் இருக்கும்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தைக்கணும். மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் அப்படியே ட்ராக் பண்ணுவோம். அது மிஷினரி எல்லாமே போட்டு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு பக்கம் வீட்டில் வந்து சாப்பாடு சமையல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனலாக ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? பண்ணி தான் ஆகணும். எல்லாமே பண்ணி தான் ஆகணும். அதையும் பண்ணணும். ஆமாம். ஓகே, இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும். டெய்லர் தொழில எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 20-25 வருஷமா பண்ணி 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பருங்க. அப்படியே மிஷின்ல கை வச்சீங்கன்னா எவ்வளவு நேரத்துல வந்து இப்போ ஒரு சுடிதார் தைக்கிறீங்க இல்ல வேற எதனா பண்றீங்க எவ்வளவு நேரம்? ஜாக்கெட் ஒரு அரை மணி நேரத்துல ஒன்று தைக்கலாம். அவ்வளவுதான் தைக்கலாம். இப்போ யாருன்னா வந்தாங்கன்னா கஸ்டமர் வந்தாங்கன்னா half an hour இமிடியேட் டெலிவரி. சூப்பருங்க. நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்டடான பீப்புள்ஸ் வந்து இந்த ஏரியாவில் காலனியில் இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜிஆர்டிக்கு வாங்கன்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலனிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய டேலண்டடான பீப்புள்ஸ் இருக்காங்க. வெந்தா இலவச சாப்பாடு மினி கவர்மெண்ட்டே நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பேசுனீங்க. ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போகலப்பா, போனோன்னு எங்க கிட்ட இல்லைங்களா, பெரம்பூர்ல இருக்குது. அங்க போகணும். ஒரு 4 பில்டிங் கட்டி விட்டுடுங்க. இங்கே கிட்ட இருந்தாக்க அப்படி வந்துடலாம். வரேன்னு சொல்றப்ப கார் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோ கொண்டு வந்தீங்கன்னா வந்துருவோம். இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். அதாவது மக்கள் வரணும்னு நினைக்கும் போது ஒரு 30,000 தான் நாங்க வரோம். நீங்க 1 லட்சத்துக்கு வந்து இந்த கோரிக்கையை நான் எடுத்துக்க மாட்டேன் மக்களே. இவங்க வந்து 30,000 ரூபாய்க்கு கேட்கறாங்க. கிடையாது, எப்படி வித்தாலும் அது வாங்கி தான் ஆகணும். ஆமா, அவசரம்னா அது வாங்கி தான் ஆகணும். எல்லாமே கரெக்டா தெளிவா பேசுறாங்க. என்ன வேணுமோ என்ன இருக்கணுமோ என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா தெளிவா பேசுறாங்க. இல்ல இப்ப கூட எடுக்கணும்னாக்கா எடுத்துதான் ஆகணும். ஒரு ஆமா, ஏன்னா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா தாலி. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் வாங்குவேங்க. கண்டிப்பா வாங்குவேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மோதிரம் செயின் எல்லாம் போடுறதா. நீங்க தான் குண்டு மணி அளவுக்காவது மூக்குத்தி கொடுங்கன்னு சொல்லி திட்டினவங்கள, ஏன் வெறும் டிஃபன் பாக்ஸே கொடுக்குறீங்க அப்படின்னு. எங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து கேக்குறீங்க, மூக்குத்தி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சின்னதா ஆமா, அது நாங்க வருஷம் வருஷம் அதை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் அழகா சொல்லுவோம். இன்னும் அழகா சொல்லுவீங்க. சூப்பருங்க. நாங்க இந்த கோரிக்கை எடுத்துக்கிறோம். ஜிஆர்டி பெரம்பூர்ல இருக்கிறவங்க மூக்குத்தி கேட்குறாங்க மக்களே. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து ஜெயிப்பீங்க நீங்க 5 வருஷம் கழிச்சு. அரசியல் பேசுறாங்க இங்க. ஓகே ஃபைன், சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா சுவாரஸ்யமா நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும். அதாவது மூக்குத்தியில் ஆரம்பிச்சு, அதாவது
முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினாங்க, பழைய சோறாக இருந்தாலும் நாங்கள் போடுவோம்னாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு நீங்கள் இருக்கணுமான்றது வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கேக்குள்ளே வரணுமா அப்படின்றது நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க, நானும் முடிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்காக நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் கனவும் எங்கள் கனவே. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ் ஓகே, ஸோ இந்த துர்கா காலனியில் இருக்க முதல் தெருவில் இருக்கக்கூடிய மக்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இந்த திருநாளே வந்து பார்த்திங்கன்னா முருகரோட அபிஷேகத்திலேருந்து ஆரம்பித்து பல பேரை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நான் கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாதைகள் சொல்லலாம். சபரிமலைக்கு கூட ஏறி போயிட்டு வந்துடுவேன் நான் மேலே. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து நான் பார்க்குற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரோட கோணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப அற்புதமாக கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற இவங்க தான் அந்த மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ இங்கெல்லாம் வந்து பாருங்கள், எல்லாருமே வந்து பாருங்கள் ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரே ஒரு துளி தயவுச்சு இங்கே வந்து வணக்கம் மட்டும் சொல்லி பாருங்கள், மொத்தமாக அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே டெரராக பயங்கரமாக. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மல்லிகா. எடுத்தவொடனே மல்லிகாவை மீட் பண்ணிட்டேன். ஓகே மல்லிகாமா, நீங்கள் சொல்லுங்கள், பொங்கல் அப்படின்றது என்ன? பொங்கல் என்னன்னா ஹாப்பியாக நல்லா இருக்குது, வீடு குடும்பத்துக்கு நல்லா சேமமாக இருக்கும், உங்கள் குடும்பம் சௌக்கியமாக இருக்கும். சௌக்கியம். ஓகே சூப்பர்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரியா. கொஞ்சம் கிட்ட வாங்க. பிரியா, நீங்கள் சொல்லுங்கள், பொங்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருப்போம்ல, உங்கள் இதில் வந்து பொங்கல் எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே சாமி கும்பிட்றது தான். எல்லாமே சாமி கும்பிட்றது தான். ஓகே, உங்கள் பேர் எங்கே பக்கத்தில் என்ன? வாங்கம்மா, வாங்க கிட்ட வாங்க, மைக்கு வர மாட்டேங்குது, வாங்க. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். எழிலரசி. நீங்கள் சொல்லுங்கள், பொங்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் முடிஞ்சு வரதுன்னு சொல்லிடாதீங்க. ஓகே, மார்கழி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தை திருநாள் இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த தை திருநாளில் உங்களோட பிளான்லாம் என்ன மாதிரி இருக்கும்? சாமி கும்பிடணும் நல்லபடியாக, அதுதான் பிளான். அவ்வளோதான். அப்புறம் திருப்பி அப்புறமா ஊருக்கு போகணும். ஊருக்கு போறீங்க? ஆமா, எங்களுடைய குலதெய்வம் கும்பிட்றதுக்காக நாங்கள் போவோம். ஊருக்கு போயிருவீங்க வருஷம் வந்து? ஆமாம், வருஷம் போவோம். வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் முடிச்சவொன்னே கையோட போயிட்டு வந்துருங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. எங்கே அடுத்தது ஆளை காணும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வாங்க. என் பேர் காஜல். என்னது? காஜலா? காஜல் பேராமா? ஓகே, ஃபுல் பேர்? அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த காஜல் எடுத்துன்னு வா அதெல்லாம் சொன்னாங்கன்னா என்ன? அதெல்லாம் ஆக்சசரிஸ். நேம் ஆஃப் எ பர்சன். ஓகே, அதெல்லாம் ஆக்சசரிஸ் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பொங்கல் அப்படின்னா என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க இந்த வாட்டி? பொங்கலுக்குன்னா ட்ரெஸ்ஸு வாங்கணும், அதுக்கப்புறம் சாமிக்கு கும்பிட்றதுக்கான திங்ஸு, நம்ம பேசிக்காக தான், ரொம்பலாம் வந்து டீப்பாக அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். சாமுண்டேஸ்வரி. அம்மா, தாயே, அத்தா, மகமாயி, வணக்கம்மா. பொங்கல் வச்ச சாமுண்டேஸ்வரி அம்மா, எங்க தாயே, எங்க குல தெய்வமே. இங்க பாருங்களேன், எங்களுக்கு பொங்கலே கிடையாது, எங்க மாமா இறந்துட்டு இருக்காரு, அதனால நாங்க சாமியே கும்பிடல. ஐயோ, சாமிக்கே சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்ற சாமி. எங்க மாமா இறந்துட்டு இருக்காரு. சரி, நீங்க சொல்லுங்க, மக்களுக்கு சாமுண்டேஸ்வரி அம்மாவே சொல்ற மாதிரி இருக்கும், என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பொங்கலுக்கு திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். எல்லாம் பொங்கல் நல்லா இது வச்சு நல்லா சாமி கும்பிடணும், அவ்வளவுதான். ஆமாங்க, என் வேலை அதே தான் இருக்குது, என்ன பண்றது? இருங்க அம்மா, நீங்க பேசுங்கம்மா, நான் என்ன பேசுறேன், நீங்க பேசுங்க. அதாங்க, நல்லா எல்லாரும் பொங்கல் வச்சு நல்லா சாமி கும்பிட்டு எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேணும், அவ்வளவுதான். நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேம்மா, சந்தோஷம்மா. எங்கம்மா, நீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா. இந்திரா காந்தியாம்மா? நீ
இந்திரா காந்தி. ஓகே சூப்பர்மா. இந்த ஏரியா இந்திரா காந்தி அம்மா. ஓகே நீங்க சொல்லுங்கம்மா. பொங்கல் அப்படின்றது வந்து சிறப்பா நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் வருஷம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2026ல பொங்கல்ல வந்து நம்ம அடி எடுத்து வைக்கும் போது என்னெல்லாம் நன்மைகள்? அம்மாடி இல்ல நாங்க கொஞ்சமான வேலையை விக்குது. நீ அங்கன்னு ஒரு டிஃபன் ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு கோலத்துக்களை போடு. இல்ல என்ன நண்பர்கள் பண்றது? இல்ல என்ன நண்பர் பண்றது? நான் அதாவது அங்க எவ்வளவு டீசெண்டா போச்சு. அப்படியே இங்க வந்து பாத்தீங்களா அப்படியே வேற இன்னும் அழகா வந்து பாத்தீங்கன்னா நான் அதாவது இந்திரா காந்தி அம்மான்னு நான் எவ்வளவு அழகா டீசெண்டா சொன்னேன். அதான் சொன்னேன் நகை விற்கிற வேலை வயசுக்கு நாங்க என்னத்த சொல்றதுன்னு சொன்னோம். என்னக்கி என்னம்மா என்ன சொல்றது? உங்க பேர் சொல்லுங்க. மணிமேகலை. மணிமேகலை. நீங்க என்ன பண்றீங்க? நான் வீட்டில் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கீங்க. ஓகே பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்துல வீட்டிலலாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சேலஞ்சிங்கான ஒர்க்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி பொங்கலை வந்து எவ்வளவு சிறப்பாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கும் பொங்கல் கொண்டாடினா. சந்தோஷமா இருக்கும். ஓகே உங்க பேர் சொல்லுங்க. தீபா. 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 ஓகே தீபா நீங்க சொல்லுங்க. தீபா ஆமா அப்படியே ஆயா சொல்லுவாங்க பாருங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள் தீபா அவர்களே. இந்த ஜென்ரேஷனுக்கு பொங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த காலேஜில் அட்டகாசம் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த பாரம்பரியம்லாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்கன்றதை நம்புறீங்களா? நம்புறோம். என்னங்க நம்புறீங்களான்னு கேட்டால் நம்புறோம். இப்போ எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும்ல? ஆமா நாங்க மகளிர்ல இருக்கிறோம். என்னம்மா மகளிர்ல இருக்கிறோம். பணம் வாங்கினீங்களா? சரி சொல்லுங்க. பொங்கல் செஞ்சு சாமி வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க பொங்கலுக்கு? இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் சொல்லி தருவோம். சொல்லி தருவீங்க. ஃபியூச்சர்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் எல்லாமே சொல்லுவீங்க. ஓகே சூப்பருங்க. அப்படியே இங்க பாருங்க. ஹாய் கோட்டி உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. லித்தன்யா. லித்தன்யா சூப்பருங்க. ஓகே உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சகுந்தலா. ஏன் இவ்வளவு நேரம் அப்படியே சகுந்தலான்றீங்க? சகுந்தலா. சகுந்தலா. ஃபயர் தான சகுந்தலா. ஓகே நீங்க சொல்லுங்க. மார்கழி மாசத்துல கோலம் போட்டாங்கல்ல, எதுக்கு போட்டாங்க எல்லாரும் மார்கழி மாசம்? மார்கழி மாதம் நல்லா இருக்குன்னு சாமி கும்பிட்றதுக்கு போடுறோம். தை மாசம்? தை மாதம் அதான் வெய் போகிறோம். கல்யாணம் பண்ணியா? அப்படியா? கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்க பசங்களுக்கு பண்ணிட்டோம். உங்க பசங்களுக்கு பண்ணு கல்யாணம். தை பிறந்தா வெய் பிறக்கும். அது கல்யாணம் பண்ணு. தை பிறந்தா வலி பிறக்கும். அவ்வளவுதான். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வலி பிறக்கும். என்னதான் வலியா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு டைரக்டா போயிடுங்க. வேற எங்கேயும் போயிடாதீங்க. கரெக்டா? ஓகே உங்க பேர் சொல்லுங்க. சுஜாதா. சுஜாதா. ஓகே நீங்க சொல்லுங்க சுஜாதாமா. மக்களுக்கு அங்க பாருங்க. ஆய் சொல்லுங்க மக்களுக்கு. என்னதுமா? ஆய் சொல்லுங்க. நீங்க சொல்லுமா. மக்களுக்கு தாராளமா சொல்லுமா. மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. மக்கள் சொல்லிட்டாங்களா? சரி இந்த கோரிக்கையில இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும்னா எதுனா ஆசை இருக்கா? இந்த காலனில வந்து மொத்தமா சேர்ந்து நாங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து ஆடல் பாடல் ஓடல் எல்லாரும் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். நீங்க வந்து பண்ணிடுங்க. ஓகே ஜிஆர்டி போயிருக்கீங்களா? என்ன போயினீங்க? அதாவது ஃபன்னிங் காமெடி அப்படின்னுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா போயிரும். காமெடி எல்லாம் போய் எடுத்துக்கிறோம். எடுத்துருக்கீங்க. நீங்க போயிருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஐயோ ஓகே உங்க பேர் சொல்லுங்க. சொல்லியாச்சு. ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போல. எப்போ போகணும்னு ஆசை இருக்கா? இனிமேல் தான் போகிறோம். கிளம்ப போறீங்களா? பொங்கலுக்கு ஜிஆர்டிக்கு கிளம்புறாங்க மக்களே. ஓகே நீங்க போயிருக்கீங்களா? போல ஒன்றும் போறோம் இல்ல போல அப்படின்றாங்க. ஓகே நீங்க சொல்லுங்க. போனோம் சார். போனோம். போனா என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஆரம் நெக்லஸ் செயின் எல்லாம். ஒட்டியானம் வாங்கி போடுங்க. ஒட்டியானம். ஓகே சூப்பருங்க. ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷம். நீங்க? நாங்களும் நாளைக்கு போயிட்டு வாங்கலான்னு இருக்கோம். நாளைக்கு போயிட்டு வாங்கலான்னு இருக்கீங்க. ஓகே சூப்பருங்க. என்னெல்லாம் சொல்ல மாட்டீங்கல்ல? அது ஆமா அதேதான் பார்த்து தான் சொல்லுவாங்க சார். போயிட்டாங்க. ஹாய். நாங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் மனசார ஆசைப்பட்டோம். நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே நீங்க 1 லட்சம் வித்தா எங்க டிஸ்கவுண்ட் தருவீங்க நீங்க ஒரு நகைக்கு? நீங்க தானே வந்தீங்க எங்களை தேடி. ஆமா அதான் சொல்றேன். நாங்க அவ்வளோ நகை வச்சீங்கன்னா நாங்க தேடி வரோம். வெச்சினே இருந்தா எப்படி? நான் 4 பேர் குத்தா தானே நாங்க வெச்சினே இருக்கோம்னா எப்படி?
சொல்லுங்க. மக்களே கேட்டுக்கோங்க, அவங்க என்ன சொல்றாங்க, வச்சிருந்தா எப்படி எல்லாருக்கும் கொடுத்தா தானே சொல்றாங்க. ஓகே, நீங்க ஏன் வச்சின்னு இருக்கீங்க? எங்க கிட்ட இல்லையே. நாங்களும் நாங்க இல்லையே, என்கிட்ட இல்லையே. இல்லன்னா உங்களுக்கு தேடி வந்து நகை எடுக்க வரோம் நாங்க. சொல்லுங்க சொல்றாங்க பாருங்க பொங்கலுக்கு. ஓகே, நீங்க போயிருக்கீங்களா? நாங்க போனது இல்ல. போவீங்க. நீங்க உங்க பேர் சொல்லுங்க, வாங்க. பானு. பானு. எந்த ஊர் நீங்க? இந்த ஊர் தானா? ஓகே. இங்கிலீஷ் தான் வருமா? தமிழ் தான் வருமா? ஓகே, ஃபைன், சூப்பருங்க. நீங்க என்ன பண்றீங்க? வீட்ல தான் இருக்கீங்க. ஓகே, சந்தோஷம், சூப்பருங்க. ரொம்ப ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருக்கும். அப்படியே இப்படி வந்துட்டீங்கன்னா எல்லாரும் வந்து பொங்கல் விஷயம் சொல்லிடலாம் நம்ம மக்களுக்கு. கோரஸா சத்தமா பொங்கல் இப்ப பொங்கிடணும். எந்த வீட்டுல பொங்கல் வச்சிருந்தாலும் பொங்கிடணும். அந்த அளவுக்கு பக்காவா சொல்லணும். ரெடி? ஓகே, ரெடி. மணி அடிச்சிட்டாங்க. ஓகே, ரெடி? We love Perambur GRT. Thank you so much for பொங்கல் விஷஸ். இந்த ஏரியா காலனியோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து இந்த பொங்கலை வந்து முடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலோட சிறப்பாகவும் உங்களோட ஃபேமிலியோட நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்சால் பெரம்பூர் ஜிஆர்டி வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை அங்கே வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் கனவும் எங்கள் கனவே. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் கனவும் எங்கள் கனவே. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் கனவும் எங்கள் கனவே. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவு. சென்னை பெரம்பூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது.
உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குபவர் GRT ஜுவல்லர்ஸ் பெரம்பூர்.